இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 2. இதுக்கு முன்னாடி சாப்டர் 1க்கு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே லிங்க் வரும், கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் இன்னும் பயங்கரம். நம்ம ஊரில் எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி படம் எடுத்துகிட்டு இருந்தோம், காதலுக்கே காரணம் வேணுமா அப்படின்னு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம கிட்ட இந்த அமெரிக்காக்காரன் கொலை பண்ண காரணம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த சைக்கோ கேங்கே கொலை பண்ணிட்டு போயிடுவானு இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இறந்துடுறான், நம்ம ஹீரோயினை மட்டும் காப்பாற்றி எப்படி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறானுங்க. ஆனால் நான் கை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் மிஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்கோ கேங்கு அங்கேயுமே நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு தேடி வந்துடுறானுங்க. இவனை கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படா தப்பிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க நம்மளுக்கே செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் போட்டுட்டு அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அதே த்ரில்லோட ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தை பார்த்து முடிச்சிருவோம். நான் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் படுக்க போட்டிருக்கானுங்க. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு தெளிவானதுக்கு அப்புறமா அவ கேட்குற முதல் கேள்வி நம்ம ஹீரோ ராயன் எங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா கண்ணை மூணா நீ தான், கனவுலி நீ தான் அப்படிங்கிற மாதிரி அவனவே நினச்சிட்டு இருக்க. கனவுல அவன் வந்து பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனோட முகம் போயிட்டு அப்படியே அந்த கோணிப்பை தலைவனோட மூஞ்சி வந்து நம்ம ஹீரோயினை பயமுடுத்தி எழுப்பி விட்டுறான். அப்படியே இந்த பக்கம் வந்து அப்படின்னா போன பாட்டில் கேட்டது மாதிரியே யாரோ ஒருத்தரோட வீட்டை கதவை தட்டி ஒரு பொண்ணு டமாரா இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்குறா. ஆனால் கேட்கறது யாரு அப்படின்னு பார்த்தா தான் சாக்கே. போன பாட்டில் அந்த ஹோட்டலில் ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தால நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட அவள் தான் கொண்டு வந்து அந்த வீட்டில் இறக்கி விட்டு போயிருந்திருப்பா. ஸோ அதே பொண்ணு தான் இங்கே கதவை தட்டி டமாரா இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்குறா. அப்படின்னா இவ்வளோ அந்த கேங்கில் ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறமா வழக்கம் போல் அந்த வீட்டில் இருந்தவனை இவனுக்கு கொலையும் பண்ணிடுறானுங்க. இப்போ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயினை தேடி அந்த ஊரோட ஷெரீஃபும் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அங்கே என்ன நடந்தது, நீங்கள் எதெல்லாம் பார்த்தீங்க, அவனோட அடையாளங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத கேட்டு எழுதி வாங்கிக்கிறானுங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அவனுக்கு பண்ணது எல்லாமே ஒரு சடங்கு மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஏற்கனவே முன்னாடி நடந்திருக்குதா அப்படிங்கிறத கேட்கும்போது நம்ம ஷெரீஃபும் சரி அவன் கூட வந்த போலீஸ்காரனும் சரி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கணக்கே இல்லாமல் கொலை நடந்திருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அது மட்டும் கிடையாது, வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு ட்ரக்கில் வந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறா. அதுக்கப்புறமா டமாரா இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டாங்க. இந்த டமாரானா யாரு அப்படின்னு கேட்கும்போது போலீஸ்காரனுங்க மறுபடியும் ரொம்ப அமைதியாக இருக்கானுங்க. அதுக்கப்புறமா அந்த நர்ஸ் வந்து டாக்டர் உங்களை கிளம்ப சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே அந்த பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு 2 பேரும் எழுதி வாங்கினது எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த 2 போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாங்கல்ல. அந்த ஊரே ரொம்ப சின்ன ஊர் அப்படிங்கிறனால இந்த ஒரு இடம் தான் சாப்பிட்றதுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் அங்கே தான் இருக்கானுங்க. அப்போது நம்ம ஷெரீஃப் கிட்ட வந்து அந்த சர்வர் லேடி ஒருத்தவங்க ஏன் ரொம்பவே டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த 2 பேரை கொலை பண்ணது யார் அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட இருந்த போலீஸ்காரனும் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிறத பப்ளிக்காக போட்டு உடச்சு விட்டுறான். கூட்டத்தோட கூட்டமாக அங்கே உட்காந்துட்டு இருந்த செல்லியும் இதை கேட்டுடுறா. அப்போ தான் அப்படியே நம்ம செல்லியோட பாஸ்ட்டுக்கு போகிறானுங்க. சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறத எல்லாத்தையும் காட்டுறானுங்க. அங்கே மணலில் அமைதியாக உட்காந்துட்டு அந்த வீடெல்லாம் கட்டி விளையாடிட்டு இருக்கா. அங்கே ஒரு குட்டி பொண்ணு இவ கட்டி வச்சிருந்த மணல் வீடு எல்லாத்தையுமே உடச்சு விட்டுட்டு இவளை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு போக இவளும் கோவத்தில் அங்கேருந்து மற்றது எல்லாத்தையும் உடச்சு விட்டுட்டு கையில் ஒரு பொம்மையை எடுத்து கட்டி பிடிச்சி உட்காந்துக்கிறா. அந்த பொம்மையை பார்த்தா தான் தெரியுது இவ யாரு அப்படிங்கிறது. அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறானுங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம நர்ஸை வந்து டேப்லெட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நர்ஸுக்கிட்டே நம்ம ஹீரோயின் இந்த டமாரா யாரு அப்படின்னு கேட்கும்போது அது இந்த ஊரில் சொல்கிற பழைய பேய் கதை அப்படிங்கிற சொல்கிறாங்க. நம்ம நர்ஸு அங்கேருந்து போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு அவரோட ஃப்ரெண்டாக தங்கச்சி அப்படிங்கிறது தெரியல ஒரு பொண்ணு ஒரு வீடியோ மெசேஜ் ஒன்று போட்டிருக்கா. நீ இன்னும் அந்த ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற, அது உனக்கு சேஃப் கிடையாது, உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கேன், அது அங்கே வந்துகிட்டே இருக்குது, நீ சீக்கிரமாக இங்கே வந்துரு அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் ஒன்று வர நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேட்க டமாரா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனோட மூஞ்சியில் ஒரு பயம் வரும் பாருங்க. அதுவே சொல்லும் அவனுக்கு யார் அப்படிங்கிறத. கரெக்டாக வெளியில் வேற சத்தம் கேட்குது, யாரோ ஒரு ஆளை போட்டு அடிக்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினும் ஒரு வேலைங்க வந்துட்டானுலோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே அங்கேருந்து எந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்க ஹாஸ்பிட்டலில் ஒருத்தனை கூட காணோம். சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காவது வெளியில் போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த எக்ஸிட் டோரை திறக்கும் போது அது பூட்டி இருக்குது. வெளியில் போகிற எல்லா வழியும் பூட்டி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், வந்துட்டானுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்க அங்கே இருந்த ஒரு ஆளை கொண்டுட்டு கரெக்டாக நம்ம கோணிப்பை தலையை நம்ம ஹீரோயினை தேடி அந்த பக்கமாக வந்துகிட்டு இருக்கான். இவளும் அவனை பார்த்துட்டு அங்கேருந்து குனிஞ்சிட்டே ஓடி வந்து ஒரு ரூமில் ஸ்க்ரீன் எல்லாம் பூட்டிட்டு உள்ள மறைஞ்சுக்கிறா. இவனும் உள்ள வந்து ஒரு ஸ்க்ரீனை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இவனை ஏமாத்திருக்க ஸ்க்ரீனை மூடிட்டு ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு கதவை திறந்துட்டு அங்கேருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறமா அங்கேருந்த ஒரு லிஃப்ட்டில் ஏறி எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துட்டு அந்த ஷட்டரை மூட கரெக்டாக நம்ம செல்லி அங்கே வந்துடுறா. அந்த ஷட்டரை போட்டு அவள் டப்பான்னு அடிக்க அந்த லிஃப்ட் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஹீரோயினை மேலே கூட்டிகிட்டு வந்துடுது. சரி எப்படியோ அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சு மேலே வந்துட்டோம், இங்கேருந்து ஒரு வழியை பிடிச்சி எப்படியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த வழியோட எண்டில் இருந்து நம்ம கோணிப்பை தலையன் கையில் கோடாரியோட வந்து நின்றுறான். இதை அப்படியே பயந்து போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. திப்புன்னு அவனை பார்த்துட்டு ஓடி வரவும் நம்ம ஹீரோயின் பயந்துட்டு மறுபடியும் உள்ள ஓட ஆரம்பிக்கிறா. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் இந்த கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்கல்ல, அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. அவனு கரெக்டாக அங்கே தேடி வந்துடுறான். இவ பயத்தில் மூச்சு கூட விடாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் என்ன பண்ணுறது, கீழே இருந்த ஒரு பொருளை தட்டி விட அந்த சத்தம் கேட்டு கரெக்டாக அந்த வழியாக வர்றான். என்னையா ஏப்ரல் ஃபுல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே இருந்த பொருள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக வரான். அப்போ கரெக்டாக கீழே கிடந்த அந்த பைப் எடுத்து அந்த கேஸை அவனோட மூஞ்சிலே அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறா. வெளியில் போகிற எல்லா வழியும் அடைச்சு வச்சிருக்கானுங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்போ மார்ச்சரிக்குள்ளே வந்திருக்கா. உள்ளே வந்து பார்க்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் கூட தெரியல. பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் வந்துகிட்டு இருக்கான். என்னடா பண்ண போறா அப்படின்னு சொல்லி நம்ம பயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க. டக்குன்னு வந்து கதவை திறக்கிறான் நம்ம கோணிப்பை தலையன்.
எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தேடிட்டு இருக்க. உள்ள வந்தவனும் அந்த பாடியோட மூஞ்சியெல்லாம் திறந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படியே மெதுவாக அந்த லாக்கருக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் அந்த பணம் எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பாங்கல்ல அழுகாம பாத்துக்கிறதுக்காக, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. யாரோட பாடி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரயனோட பாடி தான் இருக்குது அதுக்குள்ள. ஸோ நம்ம கோணிப்பை தலையனும் அங்க இருக்கிற ஒரு ரேக்கா திறந்து பார்த்துட்டு இருக்க. உள்ள நம்ம ஹீரோயின் மூச்சு கூட விடாம மரண பீதியில் உட்காந்துட்டு இருக்கா. அங்க இருந்த எல்லா ரேக்கையுமே திறந்து பார்த்துட்டு கடைசியா நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த ரேக்கை திறக்க வரும்போது போச்சு மாட்டிக்க போறா அப்படின்னு நினைக்கும் போது நான் தான் இருக்கேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் நம்ம ஹீரோனை காப்பாத்துறதுக்காக அந்த ரூமோட கதவை திறந்துட்டு உள்ள வரான். ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லாத மாதிரி காமிச்சிங்க, இவன் எங்க இருந்தா வந்தான் அப்படிங்கிறது தெரியல. சரி வந்துட்டான், நம்ம ஹீரோனை காப்பாற்ற போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோணிப்பை தலையன் திரும்பி கையில இருந்த கோடாரி வச்சு ஒரே அடி ஆள் அங்கேயே காலி பண்ணிடுறான். யாருன்னு தெரியல, வந்தவன் உயிரை கொடுத்து நம்ம ஹீரோனை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறமா நம்ம கோணிப்பை தலையனும் அவனோட பாடியை இழுத்துட்டு அங்கிருந்து வெளியில போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ரயனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து பேக் டோர் வழியா எப்படியோ வெளியே தப்பிச்சு ஓடி வந்துடுறா. இவ இப்படி தப்பிச்சு அந்த மலையில ஓடுறத நம்ம கோணிப்பை தலையனும் அங்கிருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அங்கிருந்து ஓடி வந்தவ பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுல ஒரு கார் ஒன்று நிக்குது, அதை எடுத்துட்டு எப்படியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது காரோட கீ வேணும் இல்லையா, அங்கிருந்து அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த கீ எப்படியா எடுத்துட்டு வந்துட்டோம்னா இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் கீயை தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த வீட்டோட ஓனர் திருடன் தான் யாரோ வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கையில கன் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் மாடி வந்து நிக்கிறா. நம்ம ஹீரோயின் நான் ஒன்னும் திருடி இல்லை, எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், இங்கிருந்து நான் தப்பிச்சு போகணும், என்ன கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா ஒரு அம்பு அவளோட கண்ணில் வந்து இறங்குது. ஸோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு இங்கேயும் வந்துடுறானுங்க அவனுங்க. அப்போ அந்த வீட்டோட ஓனர் ஒரு கன் வச்சிருந்தால அதை எடுத்து நம்ம ஹீரோயின் அவளை ஷூட் பண்ண அங்கிருந்து அவள் எப்படி தப்பிச்சு ஓடிடுறா. ஒரே ஒரு புல்லட் தான் இருந்துச்சு, அதுவும் தீந்து போயிருச்சு. ஸோ அந்த கண்ணை போட்டுட்டு மறுபடியும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அங்கிருந்து தப்பிச்சு அந்த குதிரை தொழுவத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. நம்ம செல்லியும் கையில கத்தியோட நம்ம ஹீரோயினை தேடி இங்க வர நம்ம ஹீரோயின் வேற ஒரு பிளானை போட்டு அந்த புல்லெல்லாம் அல்றதுக்கு ஒரு குத்திட்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு வந்தான்னா குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா உட்காந்துட்டு இருக்கா. இவளும் கரெக்டா அங்க போக நம்ம ஹீரோயின் போட்ட பிளான் மாதிரி வயிற்றுலேயே குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறா. வெளியில ஓடி போகும்போது கரெக்டா அந்த வழியில இருந்து இந்த இன்னொரு சைக்கோ பொண்ணு வர நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே ஓடி வரா. ஓடி வந்து ஒரு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. கரெக்டாக நம்ம கோணிப்பை தலையை அங்கே கோடாரி எடுத்துட்டு வந்து அந்த கதை உடைக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே மூடி இருந்த ஒரு ஜன்னல் வழியே அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஏன் கூட்டாளியே கொல்ல பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை உள்ள விட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட முடியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். வழியில பாவம் இவ கதரை கையோட அந்த முடியவே சேர்த்து இழுத்து எடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா உசுரா போச்சு மசுறு தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் வழியா அப்படியே எகிரி குதிச்சு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. எப்பா இன்னும் எவ்வளோ தூரம் தான் ஓடிட்டே இருப்பா அப்படிங்கிறது தெரியல. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு லிஃப்ட் கொடுக்குறதுக்கு கரெக்டாக நம்ம நர்ஸுக்காக கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஏதோ ஒரு கார் வருது லிஃப்ட் கேட்டு இப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த கார் முன்னாடி ஓடி போய் நிற்க நம்ம நர்ஸும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவன் இங்கே பண்ணுறா, நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்திருக்கா அப்படின்றனால அவகிட்ட எதையுமே கேட்காம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம், அங்கே நீ சேஃபாக இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ யாரை பார்த்தாலுமே சந்தேகமாக இருக்குது. அந்த முகமூடி போட்டுட்டு வந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவங்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேகமாக அவங்கள பார்க்குறா. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது நம்ம நர்ஸக்காவோட ஃப்ரெண்டாமா மிலிட்டரியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க அவங்களோட பூட்டை கழட்டி தனியாக வச்சிருக்காங்க. பார்க்கும்போது சேரெல்லாம் அப்பி இருக்குது. அதை பார்க்கும்போது இவளுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. அதுக்கப்புறமா ஒரு பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறா. அந்த காரோட டோரை போட்டு அடிச்சுட்டு காரை திறங்க, நான் இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம ஹீரோனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இவளும் பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா கார் முன்னாடி ரெண்டு பசங்க வந்து நிக்கிறானுங்க. இவளும் இறங்கி போய் அவனுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பயத்துல இருக்கா. இப்ப கரெக்டா அந்த ரெண்டு பசங்களும் நம்ம ஹீரோனை லாக் பண்ணி கார்ல ஏறி உட்கார்றானுங்க. நம்ம நர்ஸும் இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், என் கூட தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு அறிமுகப்படுத்துறா. அதுக்கப்புறமா கார்ல போயிட்டு இருக்க இவனுக்கு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினை பார்க்குற பார்வையே சரியில்லை. அவளுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஓடிட்டு இருந்த கார்ல இருந்து அந்த காட்டுக்குள்ளே குதிச்சிடுறா. இவனும் அந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கார் நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோயினை அந்த காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஷெரீஃபும் அந்த போலீஸ்காரனும் நைட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஒரு ரெட் கலர் ட்ரக்கில் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அதே மாதிரி ஒரு ட்ரக்கு அங்கே நின்றுகிட்டு இருக்கு. ஆனால் அதை நம்ம ஷெரீஃப் பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதில் பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர் அதை பார்க்காம இருக்கானா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த இடத்த விட்டுட்டு நழுவ ஆரம்பிக்கிறான். இவன் எதுக்காக அந்த கொலைகாரர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. இவன் அப்படியே காலையில் வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. வயிற்றுல இருந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வேற பிரிய ஆரம்பிச்சிருச்சு, ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. இப்படியே போச்சு அப்படின்னா ரத்த ஒழுகி நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்ஸக்காட்ட இருந்து ஒரு பேக் ஒன்று தூக்கிட்டு தான் ஓடி வந்திருப்பா. அந்த பேக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் போடுறதுக்கான நூல், த்ரெட்டு, அந்த ஊசி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா அதை எடுத்து பயங்கர வலியோட அவளுக்கு அவளே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறா. அதுக்கப்புறமா நம்ம கோணிப்பை தலையினை தான் காட்டுறானுங்க. அந்த காட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயினை தேடி வந்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினே ஸ்டிச்சஸ் போட்டு அந்த பேண்டேஜில் கீழே இருக்கும்ல ரத்தத்தோட, அதை கையில் எடுத்துட்டு நேராக அங்கேருந்து இவனோட இடத்துக்கு போகிறான். அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஷெட்டு மாதிரி வச்சிருக்கான். அது திறந்து விடும்போது உள்ளேருந்து ஏதோ வெளியே வருது. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் அசுரன் படம் கென் கர்னாஸ் மாதிரி கையில் வச்சிருந்த காட்டனு, குச்சி அதெல்லாத்தையும் எடுத்து நெருப்பு மூட்டி குளிர் காந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கோணிப்பை தலையை எதையோ அவுத்து விட்டான்ல, அது அங்கேருந்து திப்பு திப்புன்னு ஓடி வருது. என்னன்னே காட்ட மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஹீரோயினும் பயந்துட்டு அங்கேருந்த ஒரு பழைய கார் பாலடைஞ்சு கிடக்குது. அதுக்குள்ளே போய் ஏறி ஒளிஞ்சுக்கிறா. அந்த காரவே
நல்லாவே அடிச்சு முட்டி எடுக்குதுங்க. இவளும் உள்ள உட்காந்துட்டு பயத்துல என்னன்னு தெரியாம அலறிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல எந்த சத்தமும் இல்ல. சரி போயிருச்சு போல அப்படின்னு நினைக்கும் போது காரு பின்னாடி வழியா உடச்சுக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காட்டு பண்ணி தான் அவுத்து விட்டு வந்திருக்கான் போல. அது வெறி பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோனை தேடிட்டு முன்னாடி வந்துட்டு இருக்க. அவ கார் டோர் திறந்துட்டு அங்கிருந்து வெளியில ஓடி போயிடுறா. கொஞ்சம் எல்லாம் பிடிச்சிருக்கோம் அவளை. அதுக்கப்புறமா வெளியில போயிட்டு அந்த கத்தி ஒன்று வச்சிருப்பா கரெக்டா அந்த மரத்துல சொருகி அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதை எடுக்க விடாம அவளை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. சரி ஒரு கட்டத்துல செத்த மாதிரி இருப்போம், அது ஒன்றும் பண்ணாது விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை பிடிச்சிட்டு அப்படியே படுத்திருக்கா. அதுவும் கிட்டத்துல வந்து மோந்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துல அவன் மேலே ஏறி நிக்க ஆரம்பிக்குது. ஒரு காட்டு பண்ணி என்ன இடம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவனும் ஏற்கனவே நிறைய அடிபட்டு ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல முடியாம கத்த ஆரம்பிச்சிடுறா. கையில இருந்த குச்சி அது இதுன்னு எடுத்து அதை அடிக்க ஆரம்பிக்கிறா. அதுவும் பதிலுக்கு அவளை விடாம கடிச்சு கால் எல்லாத்தையும் காயம் பண்ணி விட்டுருது. ஒரு கட்டத்துல அவளும் அந்த கத்தி எடுக்க அந்த பண்ணியுமே அவன் மேல குதிக்க கரெக்டா அந்த கத்தி அந்த பண்ணியோட கழுத்துல இறங்கிருது. சாலா சங்கர்த்திருவேன் அப்படிங்கிற மாதிரி வெறி பிடிச்சி அந்த பண்ணியை மறுபடியும் கத்தி எடுத்து குத்த ஆரம்பிக்கிறா. அவனுக்கு மேல இருந்த மொத்த கோவத்தையும் அந்த காட்டு பண்ணி மேல காட்ட அதுக்கப்புறமா அந்த ரத்தம் எல்லாம் அவன் மேல அப்படியே தெறிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நம்ம செல்லி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்றா. அவளோட பண்ணி இறந்து போயிருக்கிறத பார்க்கும்போது தான் ஃபிளாஷ்பேக் போறானுங்க. மறுபடியும் சின்ன வயசுல நம்ம கோணிப்பை தலையனும் இவளும் ஒன்னாதான் வளர்ந்துருக்கானுங்க. இவனுக்கு 2 பேர் தான் அந்த பண்ணி எடுத்து வளர்க்கவும் செஞ்சிருந்திருக்கானுங்க சின்ன வயசுல இருந்து. அப்போ ஒரு பொண்ணு ஸ்கூல்ல அவளோட மணல் வீடு எல்லாத்தையுமே இடிச்சு விட்டால, அதே பொண்ணு இங்கேயுமே வரா. அப்போ நம்ம குட்டி வயசுல இருக்கிற கோணிப்பை தலையன் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அங்கிருந்து போயிடுறான். ஸோ இவளுக்கு அது சுத்தமா பிடிக்கல, அந்த பொண்ணையும் பிடிக்கல. அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணு அங்கிருந்து மெதுவா எந்திரிச்சு வேற பக்கமா நடந்து போறா. அங்க ஒரு சின்ன எலி அவகிட்ட வந்து நிக்க அதை எடுத்து கையில வச்சு கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. ஸோ எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த எலியோட கழுத்தை திருகி அப்படியே ஒரு மாதிரி கொன்னுடுறா. இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு சைக்கோத்தனமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கிருந்து கட் பண்ணி அப்படியே அந்த ஹோட்டல்ல தான் காட்டுறானுங்க. மறுபடியும் நம்ம ஷெரீஃபும் அந்த போலீஸ்காரனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க காடு முழுக்க தேடிட்டாங்க, நம்ம ஹீரோயினை எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த போலீஸ்காரன் நம்ம ஷெரீஃபை பார்த்துட்டு நம்ம வேணா இதை FBI மாற்றி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவங்க வந்தாங்கன்னா பெரிய தலைவலியாக இருக்கும், எல்லாத்தையும் முதர்ந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெரீஃப் அதை மறுத்துறாரு. இவனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறத அந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த கொலை எல்லாத்தையும் பண்ணுறது யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கானுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறானுங்க. அந்த காட்டுக்குள்ளே இருந்து தப்பிச்சு வெளியில் இவனுக்கு ஒரு வீட்டில் தங்கி இருந்தானுங்கல்ல, அந்த வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே வந்து பார்க்கும்போது இந்த போலீஸ்காரங்க மார்க்கெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்க்க அந்த நைட்டு நடந்த எல்லாமே அவளுக்கு திரும்பவும் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து மாற்றிக்கிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கத்தியுமே எடுத்து பாதுகாப்புக்காக வச்சுக்கிறா. அப்போ கரெக்டாக வெளியில் போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே வேற யாரோ வராங்க. கத்தி எடுத்துட்டு இவனும் குத்த போயிடுறா. யாரா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இவனும் போலீஸ்காரன் தானம்மா. இங்கே இருக்கிற ஷெரீஃப் இங்கே நடக்கிற கொலைகளை கண்டுக்கிறதே இல்லை, அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன், உனக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டெல்லாம் எடுத்து காட்டுறான். இங்கே நடக்கிற கொலைகளை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னா இந்த ஷெரீஃப் அவனுக்கு உதவி பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனும் சொல்கிறத நம்பிட்டு அந்த காரில் ஏறி அவன் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அவன் கார் கதவை திறக்க போகும்போது அவனோட கண்ணிலே ஒரு அம்பு வந்து இறங்குது. விடவே மாட்டீங்களாடா, இங்கேயும் வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்மளே கார் எடுத்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறா. நம்ம செல்லியும் கையில் இருந்த அம்பு எல்லாத்தையுமே எடுத்து அந்த கார் மேலே விட ஆரம்பிக்கிறா. அதில் ஒரு அம்பு அந்த காரோட முன்னாடி பகுதியில் இறங்கிருது. ஏதோ புகஞ்சிருச்சு போல, புகையா வந்துகிட்டு இருக்கு. அந்த காரையை எடுத்துட்டு நம்ம ஹீரோயினும் ஓட்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்துடுறா. சரி இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது காரு ஸ்டக் ஆகி அங்கேயே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி வேற ஒன்று வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை நம்பினா வேலைக்கு ஆகாது, இதுக்கு மேலே இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் போய் ஹெல்ப் கேட்குறா. கதவை திறக்க நம்ம நர்ஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்தானுங்கல்ல, அதில் ஒரு ஆள் வந்து கதவை திறக்கிறான். இவளும் அப்படியே மயங்கி போயிடுறா. அதுக்கப்புறமா கண்ணு முழிக்க இவளோட காயத்துக்குலாம் ஸ்டிச்சஸ் போட்டு இவளை பத்திரமா படுக்க வச்சிருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறமா அந்த ரூம்ல இருந்து அப்படியே எந்திரிச்சு வெளியில வரா. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்களா பசங்க, அதில் ஒருத்தன் நம்ம ஹீரோயினை பயமுறுத்துற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா கரெக்டாக நம்ம நர்ஸுக்காக தான் வந்து நீ ஒன்றும் கண்டுக்காத, அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படி தான் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை கொஞ்சம் நார்மலாக்குறா. அதுக்கப்புறமா அவனோட ரூமுக்கு வா, உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே இவங்க மேலே எல்லாம் நம்பிக்கை வரல. அதுக்கப்புறமா நம்ம நர்ஸு நம்ம ஹீரோயினோட ஃபோன் எடுத்து அவகிட்ட கொடுக்குறா. ஹாஸ்பிட்டல் இருந்தது, இது உன்னோட தானே, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை மட்டும் வாங்கிட்டு அந்த ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துகிட்டு இருந்தது இல்லை, அது ஒரு வழியாக அந்த ஊரோட எல்லைக்குள்ளே என்ட்ரி ஆயிருது. அப்போ பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். அங்கே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம மெக்கானிக் தான் அந்த கார் கடியிலேருந்து வெளியில் வரான். ஒரு செகண்ட் நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவர் பயந்தே போயிடுறான். கேஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மெக்கானிக்கும் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம மெக்கானிக்கை பார்த்து நம்ம ஹீரோயின் தங்கியிருந்த இடத்தோட அட்ரஸை சொல்லி எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனோட முகம் ஒரு மாதிரி மாறுது. அங்கே எதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அங்கே ஒரு ஆளை பிக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறான். இதை பேசுகிறத பார்க்கும்போது நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஒரு மாதிரி சந்தேகமாகவும் ஆகுது, பயமாகவும் ஆகுது. கையில் காசு எடுத்து கொடுத்துட்டு கேஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இந்த இடத்த விட்டுட்டு எப்படியோ சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உட்காந்து அவளோட தங்கச்சிக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா.
அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அது பக்கத்தில் வந்துருச்சு, எப்போ வேணால் வந்துடும், ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே அந்த நர்ஸோட ஃப்ரெண்டு வந்துடுறான். வந்தவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த கொலை நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த நேரத்தில் உனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அந்த அன்னைக்கு நான் ஏதாவது யோசிச்சு எப்படியாச்சும் அவனை கொண்டு இருந்திருக்கணும், எங்களை காப்பாற்றிட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி எத்தனை கொலை நடந்திருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கணக்கே இல்லை, எவ்வளவோ கொலை நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதுக்காக இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே தான் ஒரு விஷயத்த சொல்கிறான். காரணம் இருந்தால் தான் கொலை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவங்களுக்கு கொலை பண்ணுறதுக்கு காரணம்லாம் தேவையில்லை, அவங்க யாரை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எப்படியாச்சும் கொண்டுருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறான். இந்த டைலாக் சும்மா போகிற போக்கில் ஒன்றும் எழுதலை. உண்மையிலேயே 2023 அமெரிக்காவில் 1770 பேர்த்த காரணமே இல்லாமல் கொலை பண்ணியிருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்கள் சும்மா ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை காரணமே இல்லாமல் கூப்பிட்டு கொலை பண்ணிட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது நிஜமாவே அமெரிக்காவில் நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நர்ஸு கரெக்டாக இவனை கூப்பிட ஆரம்பிக்கிறா, இவனோட பேரை சொல்லி. இவனும் ஒரு மாதிரி அவளை திட்டிக்கிட்டு இவகிட்ட பேசினாலே அவளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட கதை திறந்துட்டு வெளியில் போயிடுறான். அவன் வெளியில் போனதுமே முதல் வேலையாக அங்கே இருந்த டேபிள் எடுத்து அந்த டோரை நல்லா லாக் பண்ணுறான் நம்ம ஹீரோயின். ஸோ இன்னுமே இவனுக்கு மேலே இவளுக்கு பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜும் வருது, இன்னும் 20 நிமிஷத்தில் அந்த ஆம்புலன்ஸ் அங்கே வந்துடும், நீ ரெடியாரு அப்படின்னு. அப்போ வெளியில் அந்த ஜன்னல் வழியாக பார்க்க அந்த ஃப்ரெண்டு நம்ம நர்ஸுக்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு அந்த கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறமா வந்து அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்க கரெக்டாக அந்த டோரை யாரோ திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது வெளியே. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாகுது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக அந்த மெசேஜ் டெலிவர் ஆகலை, நோ சர்வீஸ் அப்படின்னு காட்டுது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயந்துக்கிட்டே திரும்பி பார்க்க அந்த டோரை திறந்துக்கிட்டு இப்போ நம்ம செல்லி உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ ஓடி போய் அவ கூட சண்டை போட்டு எப்படி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க அந்த இன்னொரு சைக்கோ பொண்ணு கையில் கத்தியோட வந்து நிற்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் ஏற்கனவே இந்த ரூமில் இருந்த ஒரு சர்ஜிக்கல் நைஃபை கையில் எடுத்து வச்சிருந்திருப்பா. இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு கத்தி ஒன்று கையில் எடுத்து வச்சிருந்திருப்பா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேத்துக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. கையில் இருந்த கத்தி எடுத்து அந்த சைக்கோ பொண்ணோட கையிலே குத்திடுறா. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஓடி போய் அந்த பாத்ரூம்குள்ளே கதவை சாத்திட்டு ஒளிஞ்சுக்கிறா. கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில் எந்த சத்தமுமே இல்லையே, என்ன நடக்குது, ஒரு வேளை போயிட்டானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த கதவை திறந்துட்டு வெளியில் வரா. வெளியில் வந்து பார்க்க நம்ம மிலிட்டரியும் நம்ம நர்சக்காவையும் கொண்டுட்டானுங்க. இவனுக்கு கொலை பண்ண மாதிரி சேரில் உட்கார வச்சு கட்டி கழுத்து அறுத்துட்டானுங்க. வெளியில் நின்று நம்ம ஹீரோயினை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ பயப்படுறத பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ கரெக்டாக அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து இந்த ஆம்புலன்ஸோட சைரன் லைட் அடிக்குது. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் வந்துருச்சு போல, அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட கதவை திறந்துட்டு வெளியில் போக அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான்ல அவனையுமே கொண்டு போட்டு வச்சிருக்கானுங்க. அதை பார்த்துட்டு வேகமாக அந்த ஆம்புலன்ஸ் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. ஓடி போய் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறிட்டு சீக்கிரம் வண்டி எடுங்க, நம்ம இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது யாரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செல்லி தான் உட்காந்துட்டு இருக்கா. கையில் வச்சிருந்த கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோனை கொலை பண்ண வர, இதுக்கு மேலே விட்டா வேலைக்கு ஆகாது, நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில் இறங்க ஆரம்பிக்கிறா. ஸோ அதுக்கப்புறமா ரெண்டுத்துக்கும் பயங்கரமாக சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அங்கிருந்த கத்தி எடுத்து நம்ம செல்லியோட மண்டையில இறக்கிறா நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி கோவமா அவளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம கோணிப்பை தலையன் கையில் கோடாரி எடுத்துட்டு வந்து அந்த கண்ணாடியை உடைக்க ஆரம்பிக்கிறான். சரி இந்த ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. சரி அவ்வளோதான் தப்பிச்சுட்டா, இதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் இங்கிருந்து கிளம்பிடுவா அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி இன்னும் அவள் சாகலை. எந்திரிச்சு நம்ம ஹீரோயினோட கழுத்து நெருக்க ஆரம்பிக்கிறா. இவளும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறா, ஆனால் தப்பிக்க முடியல. அதுக்கப்புறமா சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டு அந்த ஆக்சிலேட்டரை ஏறி மிதிக்க ஆரம்பிக்கிறா. பயங்கர வேகமாக போய் அந்த ஆம்புலன்ஸ் அப்படியே கவுத்து விட நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு கட்டத்தில் எந்திரிச்சு வெளியில் வரா. நம்ம செல்லி அங்கே கீழே படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவ கிட்ட போறா. இறந்துட்டாளா இன்னும் உயிரோட தான் இருக்காளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாஸ்கை கலட்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டாக அங்கே வேற ஒரு வண்டி வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோணிப்பை தலையனும் அந்த சைக்கோ பொண்ணு தான் வந்திருக்காங்க. வந்தவனுங்க நம்ம செல்லி இப்படி இறந்து போயிருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா அந்த மாஸ்கை கழட்டி அவளை அப்படியே தூக்கி மடியில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுக்கு போறானுங்க. இவனுக்கு சின்ன பசங்களா இருக்கும்போது ஸ்கூலில் விளையாடிட்டு இருக்கிற எல்லாத்தையும் காட்டுறாங்க. சின்ன வயசுல இருக்கிற நம்ம கோணிப்பை தலையன் நம்ம செல்லியை வம்பளுத்துக்கிட்டே இருப்பாள் ஒரு பொண்ணு, அவ கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டமாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்கல்ல, அது ஆக்சுவலாக அந்த ஊரில் சொல்கிற ஒரு பழைய பேய் கதை. நம்மளும் சின்ன வயசில் அந்த டிக் டிக் யார் அது பேய் எது அப்படின்னு விளையாடிட்டு இருப்போம்ல, அதே மாதிரி அந்த பொண்ணும் அந்த கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க இவன் கதவை தட்டி டமாரா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கதவை திறந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிச்சுட்டு இவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க நம்ம செல்லிக்கு அதை பார்க்கும்போது பயங்கர கோவம் வருது. கரெக்டாக ஸ்கூல் பெல்ல அடிக்க அங்கே இருக்கிற எல்லா பசங்களும் கிளாஸுக்கு போகிறானுங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் இன்னும் ஒரே ஒரு விளையாடலாம், நீ கதவை தட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனால் இந்த தடவை கதவை தட்டி டமாரா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது கதவை திறந்து பார்த்தா வெளியில் நிற்கிறது நம்ம செல்லி. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பார்க்குறா. மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்துட்டு டமாரா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கையில் இருந்த ஒரு கல் எடுத்து அவளை அடித்து அங்கேயே கொலை பண்ணுறா. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குது எல்லாத்தையுமே. இது எல்லாத்துக்கும் முதல் முக்கிய காரணமே இவ தான். ஒரு கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணோட மூஞ்சியில் எந்த வித பயமும் இல்லை, எந்த வித பதட்டமும் இல்லை. ரொம்பவே நார்மலாக அதை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பின்னாடி போய் உட்காந்துட்டு அந்த ரத்தத்தில் எதையோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம கோணிப்பை தலையனும் அவள் பக்கத்திலே போய் உட்காந்துட்டு அவனும் அதில் ஏதோ வரைய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவனை 2 பேரும் பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிக்கிறானுங்க, கையை வேற பிடிச்சிக்கிறானுங்க. இவனுக்கு 2 பேரும் இப்படி உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க பின்னாடி அந்த ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. அப்போ அப்படியே அந்த ரத்தத்தை காட்ட அந்த மாஸ்க் போட்டிருக்கான்ல அதே மாதிரி ஒரு உருவத்தை ஒரு ஸ்மைலியை அதில் வரைந்து வச்சிருக்கானுங்க. அதை கட் பண்ணிட்டு அப்படியே
இங்கே வந்தோம் அப்படின்னா நம்ம கோணிப்பை தலையை நம்ம செல்லியை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே இடத்துல டு பி கண்டினியூட், இது இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறானுங்க. ஸோ பார்ட் 3 இன்னும் இருக்குது. அதில் இன்னும் என்ன பண்ண காத்திருக்கானுங்க அப்படிங்கிறது தெரியல. இவ தப்பிச்சிருவாளா, அந்த ஷெரீஃபுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற எல்லாமே பார்ட் 3ல தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் அதையும் பார்த்துருவோம். நான் உங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து சேரும்.